ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு டீ கேக் ரெசிபி பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 100 கிராம் பட்டரை 100 ml பாலில் மிக்ஸ் பண்ணி வெதப்பான பாலில் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய பவுலில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். அதில் நான் பவுடர் சுகரை இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஒரு 200லேருந்து 250 கிராம் இருக்கும் பவுடர் சுகர், அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்றா சேர்த்து நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. நான் எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ளஃபியாக வர அளவுக்கு கொஞ்சம் பீட் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்டிலே ஈஸியாக ஒரு 1/2 ஹவரில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். எலக்ட்ரிக் பீட் வச்சு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஃபாஸ்ட் ஸ்பீட் வரைக்கும் கொண்டு போய் நல்லா பீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பாலில் நம்ம பட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஆயில் ஒரு 100 ml வரைக்கும் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மாவு ஜலிக்கிறத எடுத்துகிட்டு அதில் நான் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளோர், கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துடுங்க. பேக்கரியில் நம்ம கேக் வாங்குறதுக்கும் வீட்டில் நம்ம கேக் செய்கிறதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்டிலேயே குழந்தைங்க கேட்டால் வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். பேக்கரியில் செய்கிற கேக் உங்களுக்கு கேக் ஜெல் யூஸ் பண்ணி செய்வாங்க. ஸோ அதனால தான் அந்த டெக்ஸ்சர், அந்த கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஆனால் வீட்டில் செய்கிற கேக்குக்கு அந்த ஜெல் போடுற அந்த பக்குவம் நம்மளுக்கு அது கிடைக்காது. ஆனால் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். ஜெல் போடுறது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. நீங்கள் இப்படி வீட்டில் செஞ்சு கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பேட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப எலக்ட்ரிக் பீட் வச்சு நம்ம விஸ்க் வச்சு பீட் பண்ண வேண்டாம். இது ஸ்பேட்டுலாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாலே போதுமானது. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எக்கோட ஸ்மெல் உங்களுக்கு வர மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு கேக் டின் எடுத்துகிட்டு, இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலும் க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை பட்டரும் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவை அதில் ஊற்றிடுங்க நல்லா கேக் டின்னில். நான் பேக்கரி ஸ்டைலில் அந்த கேக் ஸ்லைஸ் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக நான் இந்த கேக் டின் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கேக் டின் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு பபிள்ஸ் இல்லாமல் நல்லா ஊற்றி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 30லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா கேக் கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். நல்லா கேக்கை கூல் டவுன் பண்ணுங்கள். வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா ஆற விட்டு எடுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ
வந்து நம்மளுக்கு பேக்கரி ஸ்டைலில் அந்த ஸ்டைல்லே கேக் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஸ்டைலில் நம்மளுக்கு கேக் வந்திருக்கு. கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்க ரொம்ப நாளாக இந்த டீ கேக் கேட்டுட்டு இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப நாளாக இது ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோவாகவே கேட்டுட்டு இருந்தாங்க, டீ கேக் செய்ய சொல்லி. அதனால் டீ கேக் பண்ணி கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும். இது வந்து நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வீட்டில் வந்து நார்மலாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்கினா உங்களுக்கு அந்த ஜெல் போடுறதுனால உங்களுக்கு அந்த டைப் வரும். அது வேண்டாம், நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதையே நம்ம மைதா இல்லாமல் நம்ம வீட்லேயும் நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். என்றைக்காவது ஒரு ஃபெஸ்டிவ் ஒகேஷன் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்ஸ்.